இவன் யார நடு ரோட்லயே நின்றுட்டு இருக்கான்? பிச்சைக்காரனா இல்ல வழிப்பறிக்காரனா? யாரா இருந்தாலும் வண்டி நிறுத்தாத, நீ போயிட்டே இரு. தேவைப்பட்ட அடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இரு, பாத்துக்கலாம். ஏய், என்ன சாக போறியா? இல்ல சார், கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி தெரியல, சாகிறதுக்கு நிக்கிற மாதிரி இருக்க. அது என்னன்னா, உங்க வண்டியில ஜாக்கி இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார். 10 நிமிஷம் டயர் மாத்தி கொடுத்துறேன். ஜாக்கி வேணுமா? என்னோட கார் உனக்கு மெக்கானிக் ஷெட் மாதிரி தெரியுதா? நீங்க அப்படி கோபப்படாதீங்க சார். வண்டியில ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியே டயர் பஞ்சர் ஆயிருச்சு சார். நீங்களே வேணும்னா வந்து பாருங்க சார். உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சார். வாங்க சார், வாங்க சார், பாருங்க சார், பாருங்க சார். எடுக்கறல பாருங்க. என்னடா இது? இந்த பொண்ணுங்கற பேஷண்ட்ங்கற மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கியா? நோ 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 சார், ஐ அம் பால்ராஜ், ஓனர் ஆஃப் பால்ராஜ் வைன். இன் ஃபியூச்சர் ராதா வைன். டேய், நான் அர்ஜென்ட் வெளிய அவசரமா போயிட்டு இருக்கேன், முதல்ல வெளிய விடு. டேய், வண்டி எடுடா. ஹலோ சார், பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? மரியாதையா ஜாக்கி கொடுத்துருங்க சார், இல்லைன்னா கார் கண்ணாடியில உடைச்சிருவேன். ஆமா, இந்த பால்ராஜ்னா யார் நினைச்சிருக்கீங்க? கார் கண்ணாடியில உடைக்கிறனால பாரு. ஒடுறா, எங்க ஓட பாக்குறேன்? விடக்கூடாது. இங்க யாருமே காணுமே. அந்த ஆளு பேசினபடி பொண்ணையும் கூட்டு வரல. ஐயா, இங்க கல்யாணம் நடக்கிற மாதிரி எதுவும் அறிகுறியே இல்லையா? மூளையை கழட்டி வீட்லயே வச்சு வந்துட்டியா? இது எந்த மாதிரி கல்யாணம்னு தெரியும்ல, மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு சைலண்டா இரு. ஏய் கேசவா, வாயா. வா. எங்களை பார்த்து ஏன் பயந்து போற? பொண்ணுங்க அது இல்ல சம்பந்தி சார், பொண்ணு வந்து கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு? அது இல்லைங்க, நம்ம என்னமோ 600 ஆனாலும் 106 ஆனாலும் இன்னைக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணோம்ல. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ற நிலைமையில இல்லைங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? நான் சொல்றது புரியலையாங்க? அப்ப இன்னொரு தடவை சொல்றேன். என் பொண்ணுக்கு நல்ல ஜுரங்க. உடம்புல தண்ணிய தெளிச்சா நெருப்பு மேல தண்ணிய தெளிச்ச மாதிரி அப்படியே ஆவியா போயிருது. படுக்கவே முடியாம தவிக்கிறாங்க. மரியாதையா பொண்ணை கூட்டிட்டு வர்றியா? இல்ல இல்ல, நானே உங்க வீட்டுக்கு. அவ்வளவு தூரம் நீங்க வர வேண்டியது இல்லையா? நடந்த உண்மையை நான் சொல்லிடுறேன். காலையில இருந்து என் பொண்ணை வீட்டுல காணலையா? என் பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ மறுபடியும் வந்து நம்ம பேசின மாதிரி அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல, என்கிட்ட விளையாடுற மாதிரி இருக்கு. எனக்கு இதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலையா? என் பொண்ணை கண்டுபிடிச்சு கண்டிச்சு வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன பண்ணலாம்? அந்த ஆளு சொன்ன மாதிரியே நம்ம திரும்பி போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். ஐயா, இன்னொரு வாட்டி இது மாதிரி நடக்காம நானே நல்ல முகூர்த்தம் பார்த்து குறிச்சு தரேன்யா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, வாங்கம்மா. ஏய், அழுதுகிட்டே வந்தல்ல, அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் எதுக்குடா? பேசாம கார்ல ஏறு.